அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய, அது ஸ்பேன் பண்ணக்கூடிய பாலினாமியல். இதோட அது வந்து ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும். அந்த சப்ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன கேட்குறது ஒரு ஃபேஷன் ஆஃப் கொஷின். ஸோ அந்த கொஷின் நம்ம எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், 10x10 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேனிங் செட் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா a⁴n. ஓகே, அப்போ இந்த அதாவது a⁴nனா அப்போ a⁴0 வந்து யார் உங்களுக்கு i a² a³ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் வந்து ஸ்பேன் பண்ணக்கூடிய சப்ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ W நான் முன்னாடி பார்த்த பாலினாமியல் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். சேம் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா i ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருந்திருக்கும். இப்போ சப்போஸ் நான் முன்னாடி ஒரு வேரியபிள் போட்டுக்கலாம். பாலினாமியல் ஃபார்மேட்டில் எழுதுறேன். a0i ப்ளஸ் a1a ப்ளஸ் a2a² ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ப்ளஸ் an a⁴n இந்த கலெக்ஷனோட n greater than or equal to 0 கொடுத்துருக்காங்க. இந்த n என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், அதோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். பட் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது எங்க உள்ள ஸ்பேஸ்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னா காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 10x10 மேட்ரிக்ஸ். ஓகே, இட் இஸ் a 10x10 மேட்ரிக்ஸ். அதோட சப்ஸ்பேஸ் தான் இது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த a0 a1 a2 anலாம் யாரு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட். இப்போ இது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ்ங்கிறதுனால மேட்ரிசஸ் வித் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரி அப்படிங்கிறதுனால ஃபீல்டு வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அதில் ஒரியும் இல்லை. ஓகே, இப்போ பார்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஏ வந்து எப்போ ஸ்டாப் ஆகும், எந்த a⁴n வந்து உங்களுக்கு i ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம கையில் எப்பயுமே ஒரு ஆள் இருக்கிறாரு. அது ஹெய்லி-ஹாமில்டன் தியரம். அந்த ஹெய்லி-ஹாமில்டன் தியரம் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் satisfy its own characteristic equation. ஸோ அப்போ இந்த 10x10 மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும். ஓகே, ஸோ எப்படி இருந்திருக்கும், an(x) அதாவது a10x⁴10 ப்ளஸ் a9x⁴9 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் உங்களுக்கு எங்கே போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா a1 = 0 இதில் போய் முடிஞ்சிருக்கும். அதாவது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 10x10 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால பாலினாமியல் ஆஃப் டிகிரி 10 கிடைச்சிருக்கும். இந்த பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல நம்மளோட மேட்ரிக்ஸ் ஏ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நான் அங்கே ஏ யூஸ் பண்ணனால இப்போ பி வச்சுக்குவோமா. ஓகே, b1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ b10 அதாவது b10 a⁴10 b9 a⁴9 ப்ளஸ் எக்ஸெட்ரா b1 i = 0. ஏன்னா இதுக்கப்புறம் பவர் வந்து போகாது. இப்போ a⁴10ஐயே நீங்கள் எப்படி எழுதிடலாம் அப்படின்னா அப் டு a⁴9 வரைக்கும் எழுதிடலாம். ஓகே, அப்புறம் a⁴11 வந்து எப்படி எழுதிடலாம் அப்படின்னா a⁴10 a × a⁴10. ஓகே, a⁴10 வந்து எப்படி எழுதிருப்போம், a⁴10 = 1/b10 மைனஸ் ஆஃப் மைனஸ் அதாவது a⁴10 வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் மைனஸ் 1/b10 இன்ட்டு b9 a⁴9 அப் டு b1 i வரைக்கும் போயிருக்கும். ஓகே, இது வரைக்கும் கிடைச்சிருக்கும். ஓகே, a² அப் டு a⁴9. அப்போ எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா 10 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கும். a⁴10 நீங்கள் இந்த காம்பினேஷனில் எழுதிடுவீங்க. ஓகே, அப்போ எது வரைக்கும் தான் பவர் நிற்கும் அப்படின்னா இங்கே 9 வரைக்கும் தான் நிற்கும். 10 வந்து இந்த 9 எலிமெண்ட்டோட காம்பினேஷனாக எழுதிடுவீங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே எனக்கு எது வரைக்கும் தான் போயிருக்கும் அப்படின்னா a0i ப்ளஸ் a1a ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் a9 a⁴9 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கும். இதுக்கப்புறம் போயிருக்காது. ஸோ அப்போ எனக்கு யார் எந்த ஏ கொடுத்துருந்தாலும் இது வரைக்கும் தான் போயிருக்கும். ஃபார் எனி ஏ it is going to generate. அப்ப யாரெல்லாம் i a² a⁴9 தான் ஜெனரேட் பண்ணிருக்கும். சோ அப்ப எத்தனை எலிமெண்ட் இருக்கும் நம்மளோட பேசிஸ்ல பாத்தீங்கன்னா 10 எலிமெண்ட்ஸ் வரும். ஓகே, for any a dimension of w of a is going to be less than or equal to 10. 10 தாண்டி போகாது. ஓகே, less than 10 வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய a மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா இன்கேஸ் எனக்கு என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா ஏதாவது கோஎஃபிஷியன்ட் 0 ஆகி ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ b9 இதெல்லாம் 0 ஆயிருந்து ரெடியூஸ் ஆயிருந்தா
எனக்கு a பவர் 10 இன்னும் பவர் நீங்க ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்க முடியும். சப்போஸ் a பவர் 8லயோ a பவர் 7லயோ நீங்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிகாஸ் இட் இஸ் த சப்ஸ்பேஸோட டைமென்ஷன் ஆஃப் திஸ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 100, அதை விட கம்மியா இருக்கணும். மோர் ஓவர் இங்க எங்க தாண்டி போகாது அப்படின்னா நம்ம இந்த செட்டு தான் ஸ்பேனிங்னு வச்சிருக்கோம். ஸோ அதனால எனக்கு 10 எப்பயுமே எனி மேட்ரிக்ஸ் ஏக்கு a பவர் 10 கேன் பி ரிட்டன் அஸ் திஸ் ஃபார்ம். ஸோ அதனால அதை விட கம்மியாக தான் நான் எழுத முடியும். இதை விடையும் நான் ரெடியூஸ் பண்ண முடியுமோ, இதை விட அதிகமாக போகாது. ஸோ அதனால ஃபார் எனி a dimension of w of a is less than or equal to 10 அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். strictly less than இல்லை. ஓகே, 10 வந்து வாய்ப்பு இருக்கு. a பவர் 10 இப்படி எழுதிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துருமா? ஸோ இது எதுலையுமே என்ன ஆகாது அப்படின்னா ரெடியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ அதனால திஸ் வில் பி த சான்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் கொஸ்டின் நீங்கள் பேட்டர்னைஸ் பண்ணி பார்த்துருந்தா தான் நம்ம எக்ஸாமில் கிராக் பண்ணுவோம். இதே மாதிரி ப்ராப்ளமோட நான் அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன்.